விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் மட்டுமல்ல, தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இந்த செங்கல் புயலால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த போக்குவரத்து பாதிப்பு சீரமைப்பு பணிகள் தொடர்பாக கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். பொதுவாக இந்த விழுப்புரம் மற்றும் இந்த கடலூர் மாவட்டங்களில் இந்த மழைப்பொழிவின் அளவு அதிகமாக இருந்தனால இந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதியிலே அந்த போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டுள்ளது, பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சீரமைச்சாச்சா சார்? இப்போ போக்குவரத்து சீரமைப்பு பணிகளுக்கு தமிழகம் முழுவதும் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு சார்? இந்த பேருந்து போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் பாதிப்பு இல்லைங்க. நேற்றைக்கு தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு இடத்துல தண்ணி தேங்கியிருந்தது. அப்புறம் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடத்தில் பேசி அந்த இடத்துல அந்த தண்ணியை வடித்த பிறகு வழக்கம் போல் போக்குவரத்து நார்மல் ஆகிவிட்டது. இன்றைக்கு ரயில் பாதையில இடைஞ்சல் ஏற்பட்டதால் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதன் காரணமாக விழுப்புரத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இப்போது இயக்கப்படுகிறது. அதே போல ரயில்கள் 4 ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் ஜங்ஷன், மாம்பழப்பட்டு, திருக்கோவிலூர், வெங்கடாசுபுரம் என்ற இடங்களில் அங்கிருக்கின்ற பயணிகளை வெளியில் அழைத்து வருவதற்கு தென்னக ரயில்வேலிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. அங்கேயும் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த மக்கள் விழுப்புரம் வருவதற்கும் சென்னை செல்வதற்கும் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ரயில்வே துறையின் மூலமாக செல்ல வேண்டியவர்கள் பாதிக்கப்பட்டவருக்கு சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு பயணிகள் சென்று சேர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சார், இப்ப பயணிகள் அனைவருமே அந்த பேருந்து மூலமாக சென்னைக்கு கொண்டு வந்து அனுப்பிட்டாங்களா சார்? அந்த விழுப்புரத்திலிருந்து 40 பேருந்துகள்ல கிளம்பிட்டாங்க. அது இல்லாம நாங்க திருச்சி, மதுரை போன்ற இடங்களிலும் ரயில்வேயோடு பேசி தேவை இருக்கிற பட்சத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சார், இன்னொரு இந்த தென்மன்னாரோட அந்த கிளைநீர் மலைநாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதால பல கிராமங்களுக்கு அந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து இடையாறு, சிறுமதுரை, பலவரநாயனூர், திருவண்ணாமலை பாதையில கொஞ்சம் இருந்தாங்க. அந்த பாதைகள் அந்த கிராமங்கள்ல இன்டீரியரா இருக்கல, அவங்க கொஞ்சம் சரி பண்ணிடுறேன். சீரமைப்பு பணிகள் எப்படி தான் நடக்குதுங்க? இல்ல, அந்த இப்ப சாலைகள் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற அணைகள் நிரம்பி அவைக்கு திறந்துவிடப்பட்டிருக்கு. அது போன்ற இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருக்கோவிலூர் தொகுதியில் ஒரு சில இடங்களில் அந்த பாதிப்பு இருக்கிறது என்று தகவல் வந்திருக்கிறது. அங்கேயும் பேருந்துகள் நேற்று இன்னைக்கு காலை வரை வழக்கமாக தான் இயங்கிக் கொண்டிருந்தது. இப்பொழுது அதிகாரிகளை நேரில் சென்று ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறோம். தேவைப்படும் பட்சத்தில் சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். அமைச்சர் இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் சார். இப்போ இந்த தருமபுரி இந்த ஏற்காடு சாலை இருக்குல்ல சார், அங்க ஒரு 30 கிராம மக்கள் இந்த போக்குவரத்து அந்த மின் கம்பங்கள் முறிந்து விழுந்ததுனாலையும் அந்த ஏற்காடு சாலையில போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதாக இப்போ செய்தி வந்திருக்கு சார். இப்போ அந்த பகுதியிலையும் அந்த மின் கம்பங்கள் முறிந்து விழுந்தது அகற்றும் பணி மற்றும் அந்த காட்டாற்று வெள்ளத்தால அந்த தருமபுரி டு அந்த ஏற்காடு செல்லும் பாதை இருக்கு பாருங்க, அந்த பாதையில போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதாக இப்போ செய்தி வந்திருக்கு சார். அங்கேயும் அந்த பணிகள் எந்த அளவுக்கு மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டு அங்க மாவட்ட ஆட்சித்தலைவரே அதில் யாரும் இப்போதைக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய அறிவுரைப்படி எங்கே மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறதோ அங்கே பேருந்து இயக்கங்கள் பாதை சரியா இல்லாத இடத்துல நிறுத்த சொல்லியிருக்கிறோம். ஓகே சார். ஆனா இந்த இன்டீரியர் கிராமங்கள்ல மட்டும்தான் பல இடங்கள்ல இந்த தரைப்பாலங்கள் உடைப்பு மற்றும் இந்த பாலங்கள்ல இந்த தண்ணீர் பெருக்கிறது ஓடுவது, இதனால அந்த பல கிராமங்கள்ல இந்த விழுப்புரம் மாவட்டத்திலும் சரி, கடலூர் மாவட்டங்களிலும் சரி, பல அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் சரி, அந்த கிராமங்களுக்கு இடையான அந்த போக்குவரத்தை சீரமைப்பதற்கான ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் மற்றும் சிறப்பு கண்காணிப்பு பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படுகிறதா சார்? கடைசியாக மாவட்ட நிர்வாகத்தோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எந்த இடங்களில் எங்களுடைய அதிகாரிகள் போய் பார்த்து தேவை இருக்கிற இடங்களில் மாவட்ட நிர்வாகத்தோடு பேசி சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு நன்றி சார். இந்த மழை வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்டுள்ள கிராமங்களுக்கும் மற்றும் தற்போது ஏற்பட்ட அந்த ஏற்காடு நிலச்சரிவு பணிகளுக்கும் அந்த போக்குவரத்து பாதிப்பு சீரமைப்பு பணிகள் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் நம்மிடம் விரிவாக விளக்கினார். நன்றி.